அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உறவை நம்பாதே, வரவை நம்பு. இதுதான் உண்மையான நிலவரம். தமிழ் புத்தாண்டுக்கு பலன்களைத்தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் மிக முக்கியமான முறையில் கவனிக்க வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸோ இதை பற்றி பார்த்துருவோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல். ஏன்னா 2026 வருடத்தினுடைய சனிப்பயிற்சி மற்றும் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலில் பாருங்கள். மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயணிச்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, விஸ்வாசுவ தமிழ் வருடம் முடிகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி பராபவ தமிழ் வருடம் பிறக்கப் போகிறது. செவ்வாய்க்கிழமை அன்று, அதுவும் சதய நட்சத்திரத்தில், உங்களுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன் சிறப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய சதய நட்சத்திரத்தில் ராகு பகவான் உங்களுடைய நட்சத்திராவை அமர்ந்திருக்கும் போது தமிழ் வருஷம் பிறக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மாற்றத்தை செய்யும். அதிரடியான மாற்றங்களை திருப்பங்களை செய்யக்கூடியது. முதல்ல நான் உங்களுக்கு எடுத்த உடனே உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, குரு பார்வை உங்கள் மீது இருக்குது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குருவான் 9ஆம் பார்வையை உங்கள் ராசியை, கும்பராசியை பார்க்குறாரு. நட்சத்திராதிபதி ராகுவை பார்க்குறாரு. ஜூன் மாதம் வரை அந்த குருவினுடைய பார்வை கிடைக்கும். அப்போ தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்க போகுது. வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்க போகுது. அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் 7இல் கேதுவனம் வந்திருக்கிறாரு. வாழ்க்கை துணை, அதாவது திருமண வாழ்க்கை, நண்பர்கள், மிக முக்கியமான உறவுகள், உங்களோட வயது மூத்தவங்க, குறிப்பாக தந்தை இல்லை முதலாளிகள் அல்லது பெரியப்பா சித்தப்பா தாத்தா போன்ற உறவுகள் சொல்லலாம். இந்த மாதிரி உறவுகளால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் கிடைக்காமல் போகலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்காது. சரிங்களா? ஸோ அவங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஏமாற்றம் தான். அவங்கள நம்பி ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்க முடியாது. அவங்க மூலமாக உங்களுக்கு சப்போர்ட்டோ உதவியோ கிடைக்காது. சில நேரங்களில் அவங்களே உங்களுக்கு நெகட்டிவாக மாறலாம். அப்போது முதல்ல இந்த சதவீதத்துக்காக சொல்ல வேண்டியது, தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உறவுகளை நம்பாதீர்கள். உறவுகளை எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். உறவுகளை எதிர்பார்த்து சில காரியங்களை பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. ஆனால் வரவை நம்புங்கள். வரவுனா என்னது? வேலை தொழில். ஏன்னா உங்களுடைய நட்சத்திராவை ராகு நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். ராகு தொழில் மற்றும் வேலைக்கு விருத்தி பண்ணக்கூடிய கிரகம், மாற்றம் செய்யக்கூடிய ஒரு கிரகம். அப்போ குரு பார்வை ஜூன் மாதம் வரைக்கும் கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன். அப்போ அதனுடைய அடிப்படையில் திருமண வாழ்க்கையில் பிரேக்கப், பிரிவு, இன்னொரு திருமண வாழ்க்கைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்று இல்லை, வாழ்க்கை துணையை விட்டு விலகி சென்று வெளிநாட்டிலோ வேறு மாநிலத்திலோ வேறு ஊரிலோ ஒரு வேலை தொழில் பார்ப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். கணவன் மனைவி ஏதோன்னு ஒரு காரண ரீதியாக பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே ரொம்ப ரொம்ப இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கைத்தினுடைய உடல்நிலையிலையும் கவனம் அக்கறை தேவை. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமும் வரலாம். இதில் ஏதாவது ஒன்றாவது நிச்சயம் நடந்துவிடும். ஸோ அதனால் கூடுதல் கவனத்தோடு திருமண வாழ்க்கையில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்போ உறவுகளை எதிர்பார்த்து உறவுகளை நம்பி சில காரியங்களை இறங்குவதை விட தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வருமானத்தை பாருங்கள், வேலை தொழிலை பாருங்கள். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நிச்சயம் உங்களுக்கு வேறு ஒரு இடமாற்றம், வேலை மாற்றத்தை கொடுப்பார். 2இல் இருக்கக்கூடிய சனிவான், அதாவது உங்களுடைய கும்பராசிக்கு 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் மீன ராசியில் சனிவான் வந்திருக்கிறார். வேலைக்கு காரகிரகம் 2வது உங்கள் ராசிநாதன். அப்போது நிச்சயமாக வேலை வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக கெட்டியாயிரும். அதிலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நினச்ச மாதிரி வேலையில் ஒரு சக்ஸஸ், ஒரு ப்ரொமோஷன், சம்பள உயர்வு போன்ற விஷயங்களும் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நேரத்தில் சூரியன் சுக்கிரன் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய கும்பத்திற்கு 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போது அரசாங்க வேலையில் சில பெனிஃபிட் இருக்குது. கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு கடனோ ஒரு விஷயங்களும் கிடைக்கும். கவர்மெண்ட் சைடு ஏதாவது ஒரு சக்ஸஸ், ஏதாவது ஒரு வெற்றி, அரசு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு முயற்சி, அரசாங்க வேலையோ இல்லை உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் அரசாங்கத்திடமிருந்து ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த விஷயம் நடக்குங்க. அதே போல் அத்தை வழி உறவுகளாலும் சில நன்மைகள் உண்டு. புதிய காதல் மலர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் நான் சொன்னேன் இல்லையா, அங்கே சனி மட்டுமல்ல செவ்வாய் புதன் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வீட்டில் ஒரு சுபகாரியம் ஏதாவது ஒன்று நடக்கும். மேலும் நீங்கள் லேண்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு யோகம் இருக்குது. வாங்கினாலும் லாபம் தான், விற்றாலும் லாபம் தான். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? மேலும் கேதுவான் உங்களுடைய கும்பத்திற்கு 7இல் அமர்ந்திருக்கிறார், சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறான்னு சொன்னேன். அவர் தன்னுடைய நட்சத்திரமாக மக நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்போது நிச்சயமாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருவதோடு மேலும் அதே அரசாங்கத்தால் சில நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகம், மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிதளவு நன்மைகள் இங்கே இருக்குது.
ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் போன்ற விஷயத்தில் இறங்குனீங்கன்னா அதுலேயும் லாபங்கள் பார்க்க முடியும். மிக முக்கியமாக அந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபைனான்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் வேலைகள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், விற்பனை பொருட்கள், இதன் மூலமாக நல்ல ஒரு லாபத்தை ஏர்னிங்ஸ் ஈட்ட விட முடியும். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் தடை வரத்தாங்க செய்யும். கொஞ்சம் படிப்பை தாண்டி ஸ்போர்ட்ஸ் அல்லது வேறு ஏதேனும் கலைகள் விஷயத்தில் ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். அதில் திறமையை வெளிப்படுத்தி ஒரு கௌரவம் பெயர்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க. ஆனால் படிப்பில் கொஞ்சம் தடை ஏற்படும். கொஞ்சம் பார்த்து கவனமாக படிங்க. மேலும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, வெளியூருக்கு போய் படிக்கிறது அமைப்புகள் உருவாகுது. ஓகேங்களா? மேலும் மிக முக்கியமாக உடலில் ஏற்கனவே ஒரு சின்ன சின்ன நோய் பிரச்சனை இருக்குது, சின்ன சின்ன வலி வேதனைகள் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு அந்த நோய் பிரச்சனைக்கு ஒரு சர்ஜரி, ஒரு ஆப்ரேஷன் இல்லைன்னா பெரிய ஒரு மெடிக்கல் செலவு பண்ணி அந்த நோய் பிரச்சனையிலேருந்து தப்பிப்பீங்க. சரிங்களா? ஸோ அதுலேருந்து முழுமையான ஒரு ரிலீஃப்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு மிக முக்கியமான முறையில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்து கொண்டால் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு காளி மற்றும் துர்க்கை. பராவரோடம் பிறந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த வருடத்தினுடைய ராஜா யாருன்னா குரு தான். அப்போது பெண் தெய்வம், அதுவே வடக்கு நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய பெண் தெய்வம் காளிகாம்பாள், துர்க்கை வடக்கு நோக்கி திரும்பக்கூடிய அந்த தெய்வங்களை வணங்குகின்ற பொழுது பெரிதளவு வெற்றியும் நன்மையும் உங்களுக்கு நடக்கும். தவறாமல் இருங்க, பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.